பசிக்கும், எழுந்து உட்காந்து சாப்பிடுவோம், தண்ணி குடிப்போம், மறுபடியும் பேசுவோம், பேசிட்டே இருப்போம். தோசை சுடுவோம், தோசை பேசிட்டே கறிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பூ வாங்குவாங்க. மல்லிகை பூனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் முல்லைப்பூ தான் இருக்குது இப்போ ஃப்ரிட்ஜில். சடனாக நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும்ல. ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட 2 பேத்துக்குமே எடுத்து கொடுக்கணும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து அன்னைக்கு கொடுத்து நான் பார்த்துருக்கேன். உறவுகள் வந்து பட்டாம்பூச்சி மாதிரி படன்னு இருக்கும். மகிழ்ச்சியும் இருக்கும், தீயும் பத்தியும் பஞ்சாயத்து வரும். அப்புறமா அதுவே சமரசத்திலேயே முடியும். ஆத்தனார்கள் மற்றும் அன்னிகள். உனக்கு எனக்கும் பகதான், பாம்பு தீண்டியே தீரும். திருமணத்துக்கு முந்தியது இருக்கு. அதாவது நாத்தனாருக்கு உங்களுடைய கணவரின் தங்கைக்கு திருமணமாகாமல் அவங்க வீட்டினுடைய ராணி மாதிரி இருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. திருமணமாகாத நாத்தனார்கள், திருமணமாகி உள்ளே வந்திருக்கக்கூடிய அன்னிமார்கள் இருக்கு. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க 2 பேரும் சந்திச்சு அந்த குடும்பம் அந்த வீட்டுக்குள்ள அது எப்படி இருக்கும். முதல்ல நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஏரியாலேருந்து ஆரம்பிப்போம். நான் சொன்ன மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி உறவு. நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோம். யாராவது சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டையாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவ்வளோ ஜாலியாக இருப்போம். என்ன பண்ணுவீங்க? நானும் எங்கள் அண்ணியும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக கதை பேசிட்டே இருப்போம். என்ன பேசுவோம், ஒரு 11 o'clock 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுற கதை விடிய காலம் 5 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம். எங்கள் அண்ணன் எழுந்து வந்து அடிக்கிற அளவுக்கு. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவளை போட்டு பண்ணுற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறது. அது வந்து எப்படி இது ஷேர் பண்ணி இந்த ரீல்ஸ் பண்ணலாம், அந்த ரீல்ஸ் பண்ணலாம். டான்ஸ் வந்து 2 பேத்துக்குமே வரும். ஆடுவதற்கு கால்கள் தயாராக இருக்கின்ற பொழுது ஒரு மேடை கிடைக்கும். அண்ணியும் நாத்தனாரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ். கன்னடத்தி ನಾನು ಅಣ್ಣ ಅವರ ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ஸ்ட்ரிக்டாக வளர்ந்தாங்க. ஸோ நாங்கள் வந்தால் ஒன்றா ஊர் சுற்றுறது. எந்த கடையில் என்ன புதுசாக டிஷ்ஷு ரெடி பண்ணியிருக்காங்க, ரோட்டு கடையில் இந்த கடை, இங்கே போனால் சிக்கன் விங்ஸு, இங்கே போனால் ஷவர்மா, இந்த ரெஸ்டாரண்ட் போகலாமா அங்கே போகலாமா, எல்லாமே வரத்துக்கு முன்னாடி செமையாக பிளான் பண்ணிடுவோம். எந்த கோயிலில் என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சுருக்கேன். ஆனால் நாங்கள் என்ன சமைக்கிறதுன்னு பிளான் பண்ணுறதே 10 o'clock தான் இருக்கும். 7:30க்கு அவங்க வருவாங்க. 2 பேரும் பேசிகிட்டே இருப்போம். ஆனால் பேசிகிட்டே தான் இருப்போம். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா பார்த்து என்ன சமைக்கலானே நாங்கள் பிளான் பண்ணி 10 மணிக்கு மேலே பண்ணி தோசை தான் சுடுவோம். என்ன கொடுமை சரவணது. அந்த தோசை 10 மணிக்கு பிளான் பண்ணி தோசை சுடுவோம், தோசை பேசிட்டே கறிக்கிடுவோம். 2 பேரும் ஒரே நேரத்தில் உங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருவோமா எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருவோமான்னு பிளான் பண்ணி எங்கள் அண்ணனுக்கு அந்த கரிஞ்ச பூச தோசையை கொடுத்துருவோம். மாஸ்டர் பிளான். வந்து மேக்கப் போட்டுக்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் போட தெரியாது அவ்வளோ. அவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு விட ரொம்ப பிடிக்கும், ஆனால் யாரும் கிடைக்கல. ஏன்டா பாதியிலே வந்துட்டு பாதி மூஞ்சியாவது மிஞ்சிட்டு அவங்க வந்து என்னை வச்சு நிறைய மேக்கப் டிஃப்ரெண்டாக இந்த கேரளா ஸ்டைலில் கட்டுறது, இந்த சைடு கொண்ட போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்திருக்கோம் சார் நிறைய. போனால் என்னோட அண்ணிட்ட டிஸ்கஷன் பண்ணுறது, எங்கேயாவது டூர் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் பிளானிங் மட்டும்தான் இருக்கும், எங்கேயுமே போக மாட்டோம். செவனேன்னு தான்டா இருந்தேன். இவங்கெல்லாம் வந்தாங்க குற்றாலம்பலாம் பாப்பட சம்பளம் தண்ணி வரும் அகத்தியர் பழத்தெல்லாம் பேசிட்டு கடைசியில் எல்லாம் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட் டைம் சென்னை தான் நாங்கள் ஆக்சுவலி லாங்காக வந்திருக்கோம். நீயா நானா ஷோக்கு தான் ஃபஸ்ட்டாக லாங்காக வந்து சேர்ந்து. எனவே நீங்கள் டூராக தான் ட்ரீட் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் சார். அப்போஸ் குளுக்கோஸா அப்போஸ்ங்க. அண்ணியும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு மாதிரி குட்டி குட்டி பானையிலெல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் சார். என்னடி சொல்ற நீ, என்ன சொல்ற? குட்டி குட்டி பானையில் செஞ்சா அப்படிங்க. சொப்பு சாமா வச்சு விளையாடிட்டு இருப்பீங்களா? ஆமாம் சார். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நீங்கள் ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கீங்க, அது உங்கள் வீடு இல்லையா? இப்போ இவங்க உள்ளே வந்தாங்க, ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் மாற்ற பார்க்குறது எனக்கு பிடிக்கல. கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஒர்க் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா எங்கள் அம்மா முன்னாடியே சொல்லிவிடும், எனக்கு மீன் குழம்பு அம்மா சைடு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்ததுலேருந்து இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் சமைக்கிறாங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. இவங்களுக்கு வெறா மீன் பிடிக்குன்னா வெறா மீன் தான் டெய்லிக்கும் எல்லா வாரமும். நான் என்னடா மீன் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்குன்னா அச்சுக்கோ தான் பிடிக்கும், நான் அதான் சமைப்பேன். இன்சல்ட்டிங். அம்மாவே சொல்றாங்க. அதுக்கப்புறம் பூ வாங்குவாங்க. மல்லிகை பூனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் முல்லைப்பூ தான் இருக்கு இப்போ ஃப்ரிட்ஜில். ரொம்ப குஷியோ? எனக்கு மல்லிகை பூ தானே, அச்சுக்கு முல்லைப்பூ தான் பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாமே இப்போ அவங்களுக்கு ஃபேவராகவே மாற்றிட்டாங்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. ஷாப்பிங் போகிறது இல்லை வெளில எங்கேயாவது சாப்பிட போகிறது,
அண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒன்ல இருந்து அவங்க கூட தான் வெளியே போவாங்க. அந்த அன்னைக்கே கண்ணுகள்ல கத்திய விட்டு ஆட்டிட்டானே. நம்ம ரெக்வெஸ்டா அண்ணா கூட்டு போறீங்களா அப்படி கேட்டா கூட அன்னிக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் ஃபர்ஸ்ட். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. முன்னால சினிமா போறதுனா உங்க கூட தான் வருவாரு, என் கூட தான் வருவாரு. கடைக்கு போறதுனா உங்க கூட வருவாரு. இப்ப அவர் மனைவியோட போறாரு. ஆமா, இது எவ்வளவு பெரிய அநியாயம். என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. சரி, இப்போ சடனா நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும்ல, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட 2 பேத்துக்குமே எடுத்து கொடுக்கணும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. இப்போ எனக்கு மட்டும் தனியா எடுத்து கொடுக்க கூடாது, எனக்கு எடுத்தா அவங்களுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா எங்க அன்னிக்கு எடுக்கும் போது எனக்கு கூட எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க, மறந்துட்டே வந்துருவாங்க. மறந்து போச்சு. ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் சார். அண்ணி வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ணி லைக் எப்போ வந்தாங்களோ அப்போதுலேருந்து அவங்களுக்கே தான் சார் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. அது பிரெக்னன்சி டைம்ல சார் எங்க அம்மா, அவங்க அம்மா, நான் எல்லாருமே பார்த்துப்போம். ஆனா என்னமோ அவங்க கூடவே இருக்கணும். ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும், அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்வோம். அவன் கூட இருந்தாதான் அண்ணி நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அது இல்லாம அவன் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும். டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, ஆகாத பைத்தியம்டா. வேற பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் அண்ணா வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தே நான் பார்த்ததே இல்லை சார். நல்லா இருந்தா சொல்ல மாட்டியா? நல்லா இருந்தா நல்லா சாப்பிடுவேன், நல்லா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் போய் சொல்லிடுவேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு நம்மளும் அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி வந்திருப்போம், இதுக்கு முன்னாடி வந்திருப்போம் சார். ஆனால் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து அன்னைக்கு வந்து நிறைய போகும். யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், வெரி நைஸ், வெரி பிரிட்டி, வெரி நைஸ் ட்ரெஸ். ஓ மை காட். டேய் என்னாச்சு உனக்கு? எங்க முன்னாடி நிறைய போறோம், அதே மாதிரி அதே ட்ரெஸ்ல போட்டிருந்தாலும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க சார். நான் ஜாலியாக ஓப்பனாக எல்லாருக்கிட்டே பேசுவேன் சார், மனசில் எதுவும் வச்சுக்காம. வந்து ஓட்ட வையா இருக்க இப்படிலாம் பேசாத அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டே இருப்பாங்க சார். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட, நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. அங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாருக்கிட்டுமே பேசுகிறா, என்ன சொல்கிறது, ஒரு பர்சனல்னா நீ ஒருத்தர்கிட்ட சொல்லலாம், இல்லை 4 பேர்கிட்ட சொல்லலாம். இந்த விஷயத்த யார்ட்ட சொல்றாரா? ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க மொத்த பேருக்குமே தெரியும் இவ இங்கே இருக்கா, இந்த ஃபங்க்ஷன் போயிருக்கா, இன்னார் கூட போயிருக்கான்றது முதற்கொண்டு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே தெரியும். நம்ம கூட தானே இருந்தா, அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? அது என்னோட இயல்பு சார், நான் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன் சார், ஓப்பனாக சொல்லிடுவேன் சார். அதை திடீர்னு மாற்றங்கன்னா எப்படி மாற்ற முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் மாற்றிக்க முடியும். ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு என்னடாத்து. இல்லை சார், எங்கள் மாமியாரே ஓப்பனாக சொல்லிடுவாங்க அவகிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. இல்லை சார், எங்கள் மாமியாரே ஓப்பனாக சொல்லிடுவாங்க அவகிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு, அவகிட்ட எதையும் சொல்லாத, அவகிட்ட சொன்னா ஊர் புறா போயிடும். உன் மேல ட்ரஸ்ட் வச்சு யாருமே எந்த ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். உங்களுக்கு ஒன்று ஹிண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, என்னன்னு கேட்டா அவங்களுடைய ரகசியத்தை கூட ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கான ஆளாக நீங்க இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.